ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு எடுத்த வீடியோ. ஸோ இதுதான் பாப்பா வந்து செலிப்ரேட் பண்ணுற இந்த ஃபஸ்ட்டு 11 மந்த்ஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கோகுலாஷ்டமி வந்து இதுதான் பாப்பாவுக்கு. ஸோ பாப்பாவுக்கு இப்படி கெட்டப் போடலாமா, இப்படி மேக்கப் போடலான்னு நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் அவங்க எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ என்னால் முடிஞ்சது அந்த ஃபேஸ் மேக்கப் போட முடியல. பட் கெட்டப் வந்து அவங்க கலைக்காமல் பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயமா இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஸோ இப்படி தாங்க கோகுலாஷ்டமி வந்து போச்சு. ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பெருசாக பண்ணி எங்களுக்கு பழக்கம் கிடையாது. லைக் பலகாரம் பண்ணி அந்த மாதிரிலாம். ஸோ பாப்பாவுக்கு கெட்டப் போட்டனால வீட்டில் கிருஷ்ணர் வந்து குட்டி கிருஷ்ணர் இருந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்வீட் வாங்கி வச்சு நம்ம எப்பயும் போல் பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அன்றைக்கி பூஜையை. பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்துட்டா கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அதுக்கான மீனிங் என்னங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக வந்து புரியும். ஸோ பாப்பா வந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப்புமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் அழகழகாக கெட்டப் போட்டு குழந்தைங்கள அழகு பார்த்த எல்லாருக்குமே பிலேட்டட் விஷஸ். தென் நெக்ஸ்ட் இயர் யாரெல்லாம் குட்டி கிருஷ்ணர் வீட்டுக்கு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் விஷஸ். கிருஷ்ணர் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல வளங்களையும் அளவற்ற சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.